ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவுனி அரிசியில் பால் கொழுக்கட்டை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் கவுனி அரிசி கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ஆல்ரெடி சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். மாவு கொஞ்சம் இலகுனாப்பில் இருக்கணும், அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிற மாதிரி குட்டி குட்டி ஷேப்ஸில் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக பாலில் ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் 1/2 டம்ளர் பால் ஊற்றிட்டு அதை நல்லா காய்ச்சிக்கோங்க. அதுக்கு பால் நல்லா பொங்கி வரும்போது ஆற வச்சுருக்க கொழுக்கட்டையை இதோட சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொழுக்கட்டை நல்லா பால்லே வேகணும். அதுக்கப்புறம் ஒரு கையளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், சூப்பரான கவுனி அரிசி பால் கொழுக்கட்டை ரெடி. இது அப்படியே சூடோடு சர்வ் பண்ணாமல் நல்லா ஆற விட்டுட்டு பாலில் நல்லா ஊறினதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.